சிந்திக்க போறோம். ஐந்தாவது பகுதியில நம்ம சிந்திக்க போறோம். அது அந்த வந்து ஐந்து இன்னொரு ஐயா, அந்த மெய்ஞானத்தை ஐந்து விஞ்ஞானத்தை நம்ம இன்னொரு முறை சொல்லுங்க ஐயா. அந்த ஐந்து நிலையை இன்னொரு முறை சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன். முதல்ல வந்து வேர்நிலை. யாரோ ஒரு போன் வந்து மியூட். அதாவது நீங்க ஒட்டுமொத்த சன்மார்க்கம் என்ன பண்ணிருக்கிறோம்னா 5 பாகமா பிரிச்சிருக்கிறையா. முதல் பாகம் வந்து வேர் பாகம், வேர்நிலைன்னு சொல்றோம். அதை முதல்ல இருக்கிறது வேர்நிலை, இரண்டாவது இருக்கிறது வந்து முதல் நிலை, மூன்றாவது வந்து இடைநிலை, நான்காவது வந்து உயர்நிலை, ஐந்தாவது வந்து மேல்நிலை. அங்க கீழே இருக்கிறது வேர்நிலை, உச்சத்தில் இருக்கிறது மேல்நிலை. இந்த 5 பிரிவாக சன்மார சிந்தையை பிரிச்சிருக்கோம். அது மாதிரி படிப்படியா தான் அப்படி சிந்திக்க போறோம். நம்ம ஒரு கருத்தை விட்டு அடுத்த கருத்துக்கு தாவ மாட்டோம். உதாரணமா இப்ப வந்து அசுத்த மாயை, சுத்த மாயை அப்படியே என்ன ஒரு திருப்பி கேள்வி கேட்கக்கூடாது. அதெல்லாம் வந்து இடைநிலையிலையும் உயர்நிலையிலையும் ஒரு அந்த கருத்துலாம் வரப்போகுது. அதை பிரிச்சு எழுதியிருக்கோம். நான் எல்லாருக்கும் அந்த தொகுப்பு நான் எல்லாருக்கும் அனுப்புறாங்க, பாத்துக்கிறது வசதியா இருக்கும். இப்ப நம்ம சிந்திக்கிறது அத்தனையும் இப்ப மரணமில்லா பெருவாழ்னா இப்ப சிந்திக்க கூடாது ஐயா. அது உயர்நிலை 5ஆவது நிலை தான் நம்ம சிந்திக்கணும். அதை அது போல ஒண்ணு நம்ம வந்து இப்ப வந்து உடல்ல இருக்கிற தத்துவங்களை பத்தி பெருமான் சொல்றாரு. அதை முதல் நிலையில சிந்திக்க போறோம், இடைநிலையில சிந்திக்க போறோம். இப்ப அணுவியலை பத்தி சொல்றாரு, அண்டவியலை பத்தி சொல்றாரு, அதெல்லாம் உயர்நிலையில சிந்திக்க போறோம். அது மாதிரி பிரிச்சு வச்சிருக்கேன் ஐயா. இப்ப அணுவை பத்தி பெருமான் என்ன சொல்றாரு, அண்டத்தை பத்தி பெருமான் என்ன சொல்றாரு, அதெல்லாம் வந்து ஒரு நிலையில சிந்திக்க போறோம். ஆக நம்ம முதல்ல இப்ப என்ன சிந்திக்கிறோம்னா, முதல்ல எடுத்தவொடனே சிந்திக்கிறது வேர்நிலை தான் நம்ம சிந்திக்கிறோம். வேர்நிலையில முடிச்சுட்டோம், அதிகமா சிந்திச்சு முடிச்சுட்டோம். இந்த புதிய அன்பர்கள் நிறைய வந்திருக்கிறதால ஒரு 5-10 மணித்துறையில நான் தொகுத்து சொல்லிடுறேன். அதை மற்றவங்களுக்கும் இதுவரையில ஒரு காதால வாங்கியதை ஒரு முறை திருப்பி பார்க்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆக வேர்நிலை சுருக்கமாக விரைவாக ஒரு 5-10 மணித்துறை பார்க்கலாம். இஞ்சி போனா ஒரு 1/4 மணி நேரம் நம்ம சிந்திக்கலாம். இந்த உடம்பை பத்தி நம்ம சிந்திக்கிறதா முதல் வேர்நிலை. சன்மார்க்கத்துல அருட்பாவை படிக்கிறதா இருந்தா, உரைநடை படிக்கிறதா இருந்தா, சன்மார்க்க கருத்தை சிந்திக்கிறதா இருந்தா முதல்ல சிந்திக்க வேண்டியது எதுன்னு கேட்டீங்கன்னா வேர்நிலை தான். நம்ம சிந்திக்கணும். வேர்நிலை நம்ம என்ன சிந்திச்சோம்னா, இந்த ஆன்மானா என்ன, இந்த உடம்புனா என்ன, உயிர்னா என்னன்னு சிந்திச்சோம். நம்ம உடம்பு வேற உயிர் வேறவா, ஆன்மா வேற உயிர் வேறவா அப்படிலாம் நம்ம சிந்திச்சோம். வேர்நிலை பொறுத்தவரையில் நம்ம வந்து அடுத்த வகுப்புக்கு மேல போறப்போ, இடைநிலை உயர்நிலையெல்லாம் போறப்பையா ஆன்மாவுக்கும் உயிருக்கு என்ன வேறுபாடுன்னு அப்ப பார்க்கலாம். பெரிய வேறுபாடு எதுவும் இல்லை. அதனால தற்சமயம் வந்து இந்த முதல் வேர்நிலை பொறுத்தவரையில் ஆன்மாவும் உயிரும் ஒன்றுதான் அப்படின்னு சிந்திச்சுட்டா போதுங்க. ஆன்மா வேறு உயிர் வேறு அல்ல, ஆன்மாவும் உயிர் ஒன்றுதான் நம்ம சிந்திச்சா போதும். ஆன்மாவும் என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட் சார், நம்ம ஒரு முயற்சி எடுத்து இந்த சன்மார்க்கத்தை முறையோட சிந்திக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டை பொறுத்த வரையில அவரவர்கள் ஒரு வகுப்பு ஒரு சப்ஜெக்டை பேசிட்டு போவாங்க. அது ஒரு 50-60 ஆண்டு காலம் அதை பார்த்ததுனாலதான் இந்த உணர்வுக்கு நம்ம வந்திருக்கோம். சன்மார்க்கத்தை நம்ம முறையோட படிக்கணும், முறையோட சிந்திக்கணும், துறை இது வழி இதுன்னு பெருமான்னு சொல்றாருல, அதுபோல நம்ம சிந்திக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சிந்திக்கிறோம். இப்போ ஆகையினால இப்ப என்ன செய்யலாம்னா, எல்லாரும் தயவு செய்து ஒரு பேனா வச்சு ஒரு பென்சிலை வச்சு நான் சொல்ற கருத்தை குறிச்சிங்கய்யா. எதுவுமே என் கருத்து அல்ல, எல்லாமே பெருமான் அருட்பால சொல்ற கருத்தை நான் திருப்பி சொல்றேன். அதனால நீங்க வந்து ஒரு அருட்பாவை ஒரு 10 நாள் 15 நாள் படிச்சு அது எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறத நான் எளிமையா உங்களுக்கு எல்லா பாகங்களும் எடுத்து ஒரு கருத்தை பேசுறப்ப ஒரு 5-6-10 இடங்கள்ல இருந்து எடுத்து நான் உங்களுக்கு நான் சொல்றேன். இதை ஒரே இடத்துல நான் சொல்ற கருத்து பூரா இருக்காது. ஆகியனால இந்த கருத்து நீங்க குறிச்சுக்கிட்டீங்கன்னா 2வது அருட்பா படிக்கிறப்போ இந்த கருத்து எங்க வருது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருப்பீங்க. அதனால தயவு செய்து எல்லாரும் சொல்ற கருத்துக்களை ஒரு பேனா பென்சிலை ஒரு பேனா ஒரு பேப்பரை வச்சு குறிச்சிங்க ஐயா. இந்த தேதியை போட்டு குறிச்சிங்க. வேர்நிலை மேல தலைப்பு போட்டுக்குங்க. இந்த வேர்நிலையில நம்ம சிந்திக்கிறது ஆன்மா, உடல், உயிர், இது 3 சிந்திக்கிறோம். இப்போ நம்ம என்ன சிந்திச்சோம்னா ஒரு 3 வகுப்பா சிந்திச்சாச்சு. மறுபடியும் நான் திருப்பி சொல்றேன். உயிர் வேற ஆன்மா வேறு அல்ல, ஆன்மாவும் உயிரும் ஒன்றுதான், ஆன்மாவும் உயிரும் ஒன்றுதான் அப்படி வச்சுங்க ஐயா. அது கொஞ்சம் சின்ன வேறுபாடு இருக்கு. அது ஜீவனே விசேஷ சிவன், சாதாரண ஜீவன் இப்படிதான் சொல்லிட்டு போவார் பெருமான். அது அங்க போறப்ப சிந்திக்கலாம். அந்த உயிர் இருக்கும் இடம் எது உடம்புல, ஆன்மா இருக்கும் இடம் எது உடம்புல, அப்படிலாம் சிந்திக்கிறப்ப கொஞ்சம் நமக்கு வேறுபாடு தெரியும். அது வந்து நம்ம இடைநிலை உயர்நிலைக்கு போறப்ப அதை சிந்திக்கலாம்.
ஆனால் பெரும்பாலும் நம்மை பொறுத்தவரையில் இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஆன்மா என்றாலும் உயிர் என்றாலும் ஒன்றுதான். சமஸ்கிருதத்துல அந்த உயிரை ஜீவன் சொல்லுவாங்க, அதையும் பிராக்கெட்ல குறிச்சு வச்சுங்க. உயிர் என்றாலும் ஜீவனாலும் ஒண்ணுதான். சமஸ்கிருதத்துல ஜீவன், தமிழ்ல உயிர். ஆன்மாவுக்கும் உயிருக்கும் இன்னை பொறுத்தல எப்படி எடுத்துக்கணும், நம்ம அண்டம் முழுவதும் ஆன்மாக்கள் அணுக்களா இருக்குன்னு சொல்றாரு பெருமான். அண்ட சராசரம் முழுவதும் ஆன்மாக்கள் அணுக்களாக இருக்கின்றன. அணுங்கிறது உலகத்திலேயே மிக சிறிய பொருள் ஐயா. அந்த சிறிய பொருள் சப்டியூன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அந்த சிறு பொருளாக அந்த ஆன்மா இருக்கிறது அண்டம் முழுவதும். இப்ப இந்த கருத்து சிந்திக்கிறப்ப இன்னொரு கருத்து சிந்திச்சோம். உடல் வேற ஆன்மா வேறா அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டும் வேறுதான். உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இரு பொருள் ரெண்டுமே. உதாரணமா நான் சொல்றேன், இப்ப யாரோ மியூட் பண்ணாம இருக்காங்க, யாரோ ஒருத்தருடைய மைக் டிஸ்டர்பன்ஸ் வருது. செல்வநாயகம் யாருடைய மைக்கு மியூட் பண்ணுங்க. செல்வநாயகம் யாரோ ஒரு மைக் மியூட் பண்ணாம இருக்கையா, அது கொஞ்சம் பாருங்க தயவுசெய்து. தயவுசெய்து எல்லாரும் அங்க மைக்ல வந்து குறுக்க ஒரு கோடு வரணும். அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நமக்கு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுங்கய்யா. பண்ணிட்டேங்க, திருநாவுக்கரசு உள்ள வரும்போது ஆச்சு, பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல. அதனாலங்கய்யா இப்ப நான் வந்து ஒரு உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு. என் பேனா, என் துணி, என் சட்டை நான் சொல்றேன்னா சட்டை வேறு, நான் வேறு. அது மாதிரி என்னுடைய புத்தகம் சொன்னா புத்தகம் வேறு, நான் வேறு. அது போல என் உடல் நான் சொல்றேன்னு வச்சுங்க, என் உடம்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நான் வேறு, உடம்பு வேறு ஆயிடுது இல்ல. என் உடம்புன்னு சொல்றப்ப என்னுடைய பொருள் சொல்றதுக்கு உள்ள ஒரு பொருள் இருக்கு. அதுக்குதான் ஆன்மான்னு பேருங்க. எது வந்து தன்னதுன்னு சொல்லுதோ, எது நான் சொல்லுதோ அதுக்குதான் ஆன்மான்னு பேர். என் உடல்னு சொல்றப்பவே உடல் வேற, நான் வேற. என் புத்தகம் சொல்றப்ப புத்தகம் வேற, நான் வேற. அது போல என் உடல் சொல்றப்ப உடல் வேற, ஆன்மா வேற. ஆக ரெண்டு பொருள் இருக்கு. அப்போ இந்த உடம்புக்குள்ளார ஒரு ஆன்மா இருக்கு, அது உயிர்னு சொல்றான் தற்சமயம். ஆக உயிர் வேறு, உடல் வேறு. இப்ப ஆன்மாவுக்கும் உயிருக்கு ஒரு சின்ன வேறுபாடு என்னன்னா, ரெண்டும் ஒண்ணுதான். என்ன வேறுபாடுன்னா, நான் சொன்ன பாருங்க, அண்ட சராசரம் முழுவதும் அணுக்கள் மயமா இருக்கு ஆன்மான்னு சொன்னேன். அந்த ஆன்மாக்களுக்கு உருவம் கிடையாது ஐயா. அண்ட சராசரத்துல அண்டம் முழுவதும் அணுக்கள் நிரம்பி இருக்கிறப்ப அந்த ஆன்மாக்கள் உருவம் இல்லாம இருக்கு. எப்ப உருவம் எடுத்து வருதோ, ஒரு நாயாவோ பேயாவோ, ஒரு கொசுவாகவோ, ஒரு குரங்காகவோ, ஒரு நாயாகவோ, ஒரு மனிதனாகவோ, ஒரு தாவரமாகவோ, இந்த 7 பிறவி இருக்கு புல்லுல இருந்து மனிதன் வரையில. அந்த 7 பிறவில வரப்ப 7 விதமான தேகங்கள் வரும். ஆக எப்பொழுது உடல் எடுக்குதோ அப்பதான் அதுக்கு ஜீவன் பேர், உயிர்னு பேர். இப்ப ஆன்மா உயிருக்கு என்ன ஒரு வேறுபாடுன்னா, ஆன்மான்னா உருவம் கிடையாது, அப்படி குறிச்சு வச்சுங்க. ஆன்மா உருவமற்றது. உயிர் அல்லது ஜீவன் ரெண்டும் ஒண்ணுதான். சமஸ்கிருத வார்த்தை ஜீவன்ங்கிறது. உயிர் அல்லது ஜீவன் சொன்னா அதுக்கு உருவம் உண்டு. உருவம் இருந்தாதான் அதுக்கு உயிர்னு பேரு, ஜீவன் பேரு. இப்ப பாருங்க, இப்ப ஒரு ஆள் இறந்துட்டாருன்னா உயிர் போயிடுச்சுன்னு சொல்றோம், உடம்பு கீழே கிடக்கு நம்ம. அப்ப ரெண்டும் சேர்ந்தாதான் நடமாட்டம் இருக்கு. அப்ப என்ன ஆயிடுது, உள்ள இருக்கிற ஆன்மா தனியை பிரிஞ்சு போயிடுது அந்த உடம்பை விட்டு. அப்ப போனதுனால என்ன ஆயிடுதுன்னா உருவத்தை விட்டுட்டு போயிடுது. உருவம்னா எது, தேகம். இந்த தேகத்தை கீழே விட்டுட்டு போறதுனாலதான் அது பழையபடி நம்ம ஆன்மான்னு சொல்றோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒருத்தருக்கு இரங்கல் வாழ்த்து சொல்றப்ப அவர் உயிர் வந்து அமைதி அடைய முடியும் யாரும் வேண்டது இல்லை. அவர் ஆன்மா அமைதி வர வேண்டும் அப்படின்னு தான் வேண்டுறாங்க. அப்ப பாருங்க, உயிர் போன உடனே அது ஆன்மாவாயிடுது. உடலோடு சேர்ந்து உலாவனாதான் அதுக்கு உயிர்னு பேரு, ஜீவன் பேரு. எப்ப இந்த உடலை விட்டு அந்த உயிர் பிரியுதோ அப்பவே அதுக்கு ஆன்மா. பழைய உருவம் போயிடுச்சு இல்லைங்க, உருவம் இருந்தாதான் உயிர். இது நான் திருப்பி சொல்றேன். ஏன்னா இது வந்து அடிப்படை. இதை புரிஞ்சாதான் பெருமானுடைய 6 திருமுறையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். பெருமானுடைய உரைநடை முழுவதும் புரிஞ்சுக்க முடியும். பெருமான் சொல்ற மரணமிலா பெருவாழ்வு அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். அவர் சொல்ற மரணமிலா பெருவாழ்வு என்பது இந்த உடலுக்கா, இந்த உயிருக்கா, இந்த ஆன்மாக்காங்கிற எப்ப நம்ம புரிஞ்சுக்க முடியும்னா இது அடிப்படை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனாதான் இது வந்து நம்ம வேர்நிலைன்னு சொல்றீங்க. இது வேர்நிலை பாடம் ஏன் நம்ம சொல்றோம்னா, இதை புரிந்து கொள்ளாமல் சன்மார்க்கத்துல எந்த கருத்தும் யாரும் பேசக்கூடாது. இப்படி முறையா தெரிஞ்சுக்காத்தால்தான் யார் ஒரு பெரிய நிலையில் இருக்கிறவங்க கூட இந்த ஒரு குழப்பத்தை ஏதாவது மாத்தி சொல்லிடுறாங்க. ஆகப்புறம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆன்மா என்பது உருவமற்றது. அது எப்பொழுது ஒரு உருவத்தை எடுக்கிறதோ, ஒரு தேகத்தை எடுக்கிறதோ, தேகம்னா மனுஷ தேகம் மட்டும் இல்லை, தாவரமாக இருக்கலாம், கொசுவா இருக்கலாம், குரங்கா இருக்கலாம், நாயா இருக்கலாம், மாடா எது வேணாலும் இருக்கலாம், மனிதனா கூட இருக்கலாம். ஆக ஒரு உருவத்தை எடுக்கிற பொழுது அந்த ஆன்மாவிற்கு
உயிர் என்று பெயர். சமஸ்கிருதத்தில் ஜீவன் என்று சொல்வார்கள். ஜீவகாரணி ஒழுக்கத்தில் நான் சொல்றது அத்தனையும் அருட்பால் இருக்கிற கருத்தா, என்னுடைய சொந்த கருத்து எதுவுமே கிடையாதுங்க. அப்படி ஒரு கொள்கை நான் வச்சிருக்கேன். எது சொன்னாலும் பெருமானுடைய அருட்பாலும் இருக்கணும். பெருமான் சொல்றார் ஜீவகாரணி ஒழுக்கத்துல, ஆன்மா ஜீவிக்கிற பொழுது ஜீவன் என்று பெயர். நான் ரிப்பீட் பண்றேன், 3 வாரமா எல்லாருக்கும் மனசுல பதிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆன்மா ஜீவிக்கிற பொழுது, அதாவது உயிர் பெறுகிற பொழுது அதற்கு ஜீவன் என்று, அது உயிர் என்று பெயர். எப்ப ஜீவிக்க முடியும்? உடம்பு இருந்தால்தான் ஜீவிக்க முடியும். ஆக உடம்போடு வருகிற பொழுதுதான் ஆன்மாவிற்கு உயிர் அல்லது ஜீவன் என்று பெயர். இதை மனசுல எல்லாரும் பதிவு வச்சுங்க. எப்ப அடுத்து ஒரு கருத்தை நம்ம சிந்திச்சோம். சரி, இந்த ஆன்மா ஏன் உடலை எடுக்கணும் அப்படிங்கிறப்பதான் இந்த முப்பொருள் உண்மைன்னு ஒண்ணு இருக்கு. சைவ சித்தாந்தத்திலே சொல்லுவாங்க, இந்த பெருமான் முழுமையா ஏத்துக்கிறாரு. உலகத்தை ஏன் 3ஆ பிரிச்சார்கள் நம்முடைய மெய்யியலாளர்கள். மெய்யியல்னா தத்துவம். சமஸ்கிருத வார்த்தை தத்துவங்கிறது தமிழ்ல மெய்யியல் சொல்லுவோம். அந்த மெய்யியல்ல இந்த உலகத்தையும் 3ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு இறைவன், 2வது இந்த உயிர், 3வது இந்த உயிர்களை பிடிச்சிருக்கிற தலை. சமஸ்கிருதம் எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த இறைவன் பதின்னு சொல்லுவாங்க. அதே பிராக்கெட்ல குறிச்சுங்க, இறைவன் உயிர் தலை தமிழ்ல எழுதிக்குங்க. அது பிராக்கெட்ல இறைவன் என்றால் பதி, உயிர் என்றால் பசு. உங்க ஆடியோ சரியா கிடைக்கலையா? சரியா கிடைக்கலையா? உங்களுடைய ஆடியோ சரியா கிடைக்கலைங்கய்யா. வரேன் நான் பாக்குறேன். ஹலோ, இப்போ கேக்குதுங்களா ஐயா? 1 செகண்ட். இப்போ கேக்குதுங்களா? கேக்குதுயா? கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கியா? இப்போ நல்லது. இப்ப நம்ம என்ன சிந்திச்சோம்னா, இந்த உடல்ல இந்த உலகத்தை இந்த உலகத்தை பேசுங்க. இந்த நல்லது, அந்த உலகத்தை உலக பொருட்களை 3ஆக பிரித்தார்கள். ஒண்ணு இறைவன், 2வது உயிர், 3வது தலை. தலைன்னா அது பிடிச்சிருக்கிற கட்டு. சமஸ்கிருதத்துல என்ன சொன்னாங்க வடமொழியில? ஏன் வடமொழி நான் சேர்த்து சொல்றேன்னா, பெருமானுடைய தத்துவம் மட்டும் இல்லையா, இன்னைக்கு தமிழ்ல இருக்கிற தத்துவங்கள் எல்லாத்தையும் சமஸ்கிருத சொல்ல மாறி இருக்கு. இன்னைக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம மேற்கொண்டு பெருமான்கிட்ட மேல 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 போக முடியும். ஆக இறைவனை சமஸ்கிருதத்துல பதி என்று சொல்லுவார்கள். பதி. அடுத்தது உயிரை பசுன்னு சொல்லுவாங்க. பசுன்னு போட்டுங்க. தலைன்னு சொன்ன பாருங்க, தடை மலம், அத பாசம் சொல்லுவாங்க. ஆக பதி, பசு, பாசம். வடமொழியில சொல்றதா இருந்தா. தமிழ்ல சொல்றதா இருந்தா இறைவன், உயிர், தலை. இந்த எண் ஐயா, இது 3 மூலம் என்னன்னா, இது 3 பொருளும் யாராலும் தோற்றுவிக்கப்படவில்லை. இது ஏன் நீங்க 100 தடவை அண்டர்லைன் பண்ணிக்கணும். இது கடைசி வரைக்கும் இதான் அடித்தளம். அருட்பாவம் புரிஞ்சுக்கிறது அடித்தளம் என்னன்னா, இந்த 3 பொருளும் யாராலும் தோற்றுவிக்கப்பட்டது அல்ல. அனாதின்னு பேர் சமஸ்கிருதத்துல இருக்கு. அனாதினா அன் ஆதி. ஆதினா துவக்கம், அன்னுனா இல்லைன்னு அர்த்தம். ஆப்போசிட், எது மாதிரி சொல்லு வந்துடும். அனாதினா அன் ஆதி, தோற்றுவிக்கப்படாத பொருள், தோற்றம் இல்லாத பொருள், யாராலும் எப்பொழுதும் உருவாக்கப்படாத பொருட்கள். ஒரு விதி என்னன்னா, எந்த பொருள் தோற்றுவிக்கப்படலையோ அதை யாரும் அழிக்கவும் முடியாது. அதுக்கு அழிவு இல்லைன்னு அர்த்தம். அந்தமும் இல்லை. அதனால்தான் ஆதி அந்தம் எல்லாம் அருட்பெரும் ஜோதியைன்னு மாணிக்கவாசகர் பாடினார் திருவம்பாவில். ஆதியும் அந்தம் எல்லாம் அரும்பெரும் சோதியை. ஆதி அந்தம்னா என்ன அர்த்தம்னா, துவக்கம் இல்லை, முடிவும் இல்லை சிவனுக்கு. ஆக கடவுளுக்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை. என்ன உண்மை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, கடவுள் மட்டுமல்ல, இந்த உயிரையும் யாரும் தோற்றுவிக்கவில்லை. அதை விட இன்னொரு அதிசயம் என்னன்னா,
இந்த உயிரை மட்டும் இல்ல, இந்த பாசம் இருக்கு பாருங்க, ஆணவம் கண்மம் மாயின் மலம், இதையும் யாரும் தோற்றுவிக்கவில்லை. என்னைக்கு இறைவன் இருந்தானோ அன்னைக்கே இந்த உயிர்ன்ற ஒரு பொருளும் இருந்தது. என்று உயிர் இருந்ததோ அன்றைக்கே இந்த பாசம் அல்லது தலை கட்டுங்கிறது அன்னைக்கே இருந்தது. ஆக ஒரு இறைவனுக்கு என்ன வயது இருக்குமோ அல்லது என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதி அந்த பாசத்துக்கு ஆணவம் மாய்க்கு இருக்கும். இதே ஒரு அடிப்படை தத்துவம். இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இருக்கும் நல்லா இருக்கிட்ட போக முடியும். அதனால்தான் பெருமான் இந்த ஆணவ மலத்தை பத்தி ரொம்ப அதிகம் பேசுறாரு. போல நம்ம சைவ சித்தாந்தத்துல ரொம்ப அதிகமா பேசுவாங்க. இந்த ஆணவ மலம் ஏன் அவ்வளவு முக்கியம்னாங்க, அவர் மரணமில்லா பெருவாழ் பெறுகிற பொழுது கூட அந்த ஆணவத்தை மாற்றார் பெருமான். எப்படி மாற்றுவாங்கன்னா, வருத்த வித்து போல. வருத்தம்னா ஒரு விதை இருக்கு, அவரை விதை இருக்கு, நெல் இருக்கு, அப்படியே மண்ணில போட்டா விளையும். அதை வானல் விட்டு ஒரு வருகிறாங்கன்னு வச்சுங்க, அது விதைக்க முடியாது, அது விளைய முடியாது, முளை வராது அதுல இருந்து. அது போல இந்த ஆணவத்தை என்ன செய்வாங்களாம் ஞானிகள், வருத்த வித்து போல் மாற்றி விடுவார்கள். அப்ப கூட அழிக்கல பாருங்க, அப்போ இருக்குது, அந்த நேரத்துல கூட அது அழியலங்கிறது இருக்கு பாருங்க, அப்ப கூட இருக்குது, வருத்த வித்தாக இது இருக்கிறது. அதனால இந்த ஆணவம் கண்மம் மாயங்கிறது தான் அந்த மலம் அல்லது தலை. இப்போ ஏன் இந்த உயிருக்கு பசுன்னு பேர் வச்சாங்கன்னா, சமஸ்கிருதத்துல பசு ஒரு முளையில அடிச்சு கட்டியிருப்பாங்க ஒரு கயிறால. அது மேயறப்ப பாத்தீங்கன்னா ஒரு நீட்டு கயிறை விட்டு கட்டி ஒரு முளை அடிச்சு வச்சிருப்பாங்க. ஆக எது கட்டப்பட்டு இருக்கோ அது பசுன்னு பேர். இந்த உயிர் எதால கட்டப்பட்டிருக்கு, இந்த மலத்தால. பாசம்ங்கிற சொல்ற பாரு, பாசம்னா சமஸ்கிருதத்துல கயிறுன்னு பேரு. அதான் யமனு கூட பாச கயிறு எரிந்தான்னு சொல்றான் பாருங்க. பாசம் என்றால் கயிறு, சமஸ்கிருத சொல்லுங்க பொருள். ஆகிய ஒரு கயிறால் கட்டப்பட்டு இருப்பதுதான் பசுன்னு பேரு. அதுபோல இந்த உயிரானது இந்த ஆணவம் கண்மம் மாயங்கிறது 3 மலங்களால் கட்டப்பட்டிருக்கு. அதனால்தான் அதுக்கு பசுன்னு பேர் வச்சாங்க சமஸ்கிருதத்தில். ஆனாலும் இந்த 3 பொருள்களும் என்றுமே உள்ளவை. உங்களுக்கு திருநாவுக்கரசருடைய அடிக்கூட உங்களுக்கு நான் சொன்னேன். ஈசனை பார்த்து திருநாவுக்கரசர் பாடுவார், அப்பர் அடிகள் பாடுறாரு, என்று நீ அன்று நான், நீ என்னை கருதியும் அன்னைக்கு நான் இருந்தோம் போங்கிறார் அப்பர் அடிகள். ஆக உயிரானது இறைவனுக்கு சமமான பொருள். என்னைக்கு இறைவன் இருந்தானோ அன்னைக்கே இந்த உயிர் இருந்தது. உயிர் என்னைக்கு இருந்ததோ அன்னைக்கே இந்த பாசம் ஆணவம் கண்மம் மாயங்கிற 3 மலமும் இருந்தது. இந்த 3 பொருளுக்கும் அனாதி என்று பெயர். அனாதி என்றால் யாராலும் தோற்றுவிக்கப்படாத பொருள். இதுக்கு திருமந்திரத்திலிருந்து ஒரு அடிக்கூட உங்களுக்கு நான் சொன்னேன். பதி பசு பாசம் என பகர் 3இல் பதியினை போர் பசு பாசம் அனாதி. இந்த பதி பசு பாசம் என்ற 3இலே பதியினை போல் அந்த இறைவனை போல் பசு பாசமும் அனாதி, இவைகளும் அனாதின்னு சொல்றாரு திருமந்திரத்துல திருமூலர். இதுதான் பெருமான் அப்படியே ஏத்துக்கிறாரு. உலக நம்முடைய தமிழ் இயல்பு மெயிலார் அத்தனை பேரும் இந்த அடிப்படையில் தான் தன்னுடைய கொள்கை பூரா மேல இந்த கட்டடங்களை கட்டிட்டு போகிறாரு. ஆகவே நம்ம இந்த அடிப்படையா புரிஞ்சுக்க வேண்டியது, இது 3ம் யாராலும் தோற்றுவிக்கப்படாத பொருள். இப்ப இந்த 3த்துக்கு லட்சணம் இருக்கு. இறைவனும் இந்த உயிரும் உயிர்ப்புள்ள அசைவுள்ள இயக்கமுள்ள பொருட்கள். இந்த ஆணவம் கண்மம் மாய இருக்கு பாருங்க, அதுக்கு உயிர் இல்லை, அது சடப்பொருள். ஐயா யாரோ ஒருத்தர் மியூட் பண்ணல பாருங்க சிலநாயகம், பாருங்க யாரோ ஒருத்தர் மியூட் ஆகல. ஆகையா இந்த 3 பொருள்ல இந்த இறைவனும் உயிரும் அசை உள்ள உயிருள்ள பொருட்கள். சித்துன்னு பேர் இருக்கு சமஸ்கிருதம். சித்து என்றால் உயிருள்ள பொருள். இந்த பாசம் இருக்கு பாருங்க, அது சடம். சடம்னா உயிரற்ற பொருள், அசித்து, அதுக்கு உயிர் கிடையாது. சோ ஒரு சேத்துல போய் கால் வச்சு நம்ம சேரு புடிச்சுக்கிட்டு பாருங்க கால்ல, அப்ப அது சேருக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். அது தன்னை ஒரு பொருளை பற்றிக்கிற தன்மை அதுக்கு இருக்க தவிர உயிர்ப்பு கிடையாது. இப்ப சாணியில கால் வைக்கிறது, சாணி காலை பிடிச்சிக்குது. அது போலதான் ஒரு மலம் இருந்தாலும் அதை எந்த பொருளை அது பற்றிக்கும். அது மாதிரி என்ன செய்யணும், இந்த உயிர் போய் இந்த பாசத்தை பிடிச்சிட்டு இருக்கு, பாசம் உயிரை பிடிச்சிட்டு இருக்கு. உயிரற்ற பொருள் தான் சடம். இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்க, ஒரு போறப்ப காலில் கல் இடிச்சுட்டா காலை கல் இடிச்சிடுச்சின்னு சொல்றோம். கல் இடிப்பதில்லை, நம்ம தான் காலை கொண்டு போய் கல் மேல் இடித்துக்கிறாங்க. சொல் வழக்கு எப்படி இருக்குன்னா கல் இடிச்சிடுச்சின்னு சொல்றோம். அது போல ஆணவம் கண்மமாய் உயிர்களை பிடித்திருக்குன்னு சொல்லுவது சொல் வழக்கு. அதுக்கு உயிரற்ற பொருள், அதால பிடிக்க முடியாது. இந்த உயிர் தான் இந்த ஆணவம் கண்மமாய்களை பிடிச்சிட்டு கிடக்கு. இந்த கருத்தை நம்ம அன்னைக்கு பார்ப்போம்.
இப்ப 2 உயிர் பொருள் சொன்னேன். யாரு? இறைவனும் உயிரும் உயிருள்ள பொருட்கள். இறைவனுக்கு உயிருக்கு உயிருள்ள பொருள் தானே. என்ன ஒரே வேறுபாடுன்னா, இறைவன் வந்து பேரறிவாளன், பேரறிவு பெருநாயகன், பேரண்ட பெருநாயகன். அதுபோல் பேரியல்பு பெருமாற்றல் உள்ளவன். இந்த உயிர் இருக்கு பாருங்க, இது வந்து சிற்றறிவினன், சின்ன அறிவு உள்ளது. உயிர் உள்ள பொருள் தான் ரெண்டும். அது அறிவு பெருசு, இந்த உயிரோட அறிவு ரொம்ப சிறியது. ஒரு உதாரணம் கூட உங்களுக்கு நான் சொன்னேன் இந்த போன 2-3 வாரங்கள்ல. ஒரு சொம்பு கொண்டு போய் கடல் தண்ணி அள்ளுறோம். அந்த சொம்புல, சொம்பில் இருப்பதும் கடல் தண்ணி தான், கடலும் கடல் தண்ணி தான். ரெண்டுத்துக்கும் எந்த விதத்திலையும் மாறுபாடு இல்லை, அளவுல வித்தியாசம் இருக்கு. சொம்பில் இருப்பதுக்கு ஒரு சின்ன உருவம், கடல் என்பது மிகப்பெரிய உருவம். அதுக்காக கடல் தண்ணியில சொல்ல முடியுமா சொம்பில் இருக்கிறது? சொம்பில் இருப்பதும் கடல் தண்ணி தான், ஆனாலும் அளவில் சிறியது. அது போல ரெண்டும் அறிவுள்ள பொருள் தான். இறைவனும் அறிவுள்ள பொருள் தான், உயிரும் அறிவுள்ள பொருள் தான். அது பேரறிவாளன், இந்த உயிரானது ஆன்மாவானது சிற்றறிவுடையது. அது பேரொளி, பேரண்ட பெருநாயக பேரொளி, அருட்பெரும் ஜோதி, பெரும் ஜோதி. அது நம்முடைய இருக்கு பாருங்க, இது வந்து சிற்றொளி உடையது. எது? இந்த உயிர். அப்ப ஆண்டவன் நினைக்கிறான், நம்ம போன்ற அறிவுள்ள பொருளா இருக்கு, நம்மை போன்று சிற்றறிவுள்ள பொருளா இருக்கு இந்த உயிர், இது ஏன் நம்ம நிலைக்கு இதை மேல வருத்த விடாதுன்னு கருணையினால் நினைக்கிறான். அதான் தனிப்பெரும் கருணைன்னு சொல்லுவாங்க. அது இருப்பது அரும் பெரும் ஜோதியாக இருக்கு. அந்த இறைவன் பெரும் ஜோதியா இருக்கு, இது சிறுஞ்சோதியா இருக்கு இந்த உயிர். நினைக்கிறான், அளவில் சிறியதா இருந்தாலும் அதுவும் அறிவு பொருள் தானே இந்த உயிர். இந்த உயிரும் ஒரு அறிவு பொருள் தான், அந்த உயிரும் ஒரு ஒளிப்பொருள் தான். இந்த அறிவு பொருள் ஒளிப்பொருள் ஏன் நம்மை போல பேரறிவு பெரும்பொருளாக மாறக்கூடாதுன்னு நினைப்பதான் இறைவனுடைய தனிப்பெரும் கருணை. இந்த கருணையால் என்ன செய்யறான்னா, இந்த உயிரை மேலேற்றி விடணும்னு நினைக்கிறான். மேலேற்றி விட வேண்டும் என்றால் அந்த உயிர் சில வினைகளை செய்யணும், சில தொழிலை செய்யணும் இல்லைங்க. அதுக்கு ஒரு உடல் தேவை, உருவம் தேவை. உருவம் எல்லாம் ஒரு பொருள் எப்படி செயல்பட முடியும்? உருவம் இருந்தாதான் ஒரு செயல் நடக்கும். அதனால இறைவன் என்ன செய்யறான்னா, அந்த உயிருக்கு ஒரு உருவத்தை ஆக்கி கொடுக்கிறான். அப்ப இறைவனுடைய தொழில், முதல் தொழில் எங்க வருது பாருங்க, படைத்தல். எதை படைக்கிறான்? உருவத்தை படைக்கிறான். உயிரை படைக்கிறதுல இறைவன். நம்முடைய இந்து மதமாக சரி, நம்முடைய இந்திய மெய்யல் பிரகாரம் உயிரை யாராலும் படைப்பது, அதெல்லாம் அனாதி பொருள் சொல்லியாச்சு. திருமந்திரத்து மேல ஒரு ஹைகோர்ட் கிடையாது, சுப்ரீம் கோர்ட் கிடையாது, அவரே சொல்லிட்டாரு எல்லாம் அனாதி. அப்ப இறைவன் என்ன செய்யறான்னா, கருணையினால தன்னை போன்ற ஒளிப்பொருளாக இந்த உயிர் இருக்கே, இது சின்ன ஒளியா இருக்கு, சின்ன அறிவா இருக்கு, இது பேரழிவா பெரும்பொருளா நம்மை போல ஆகட்டமே, நம்மை போல கடவுளாக இதுவும் மாறலாமே சொல்லி இதுக்கு ஒரு உருவத்தை செய்து கொடுக்கிறான். அந்த உருவத்தை உருவாக்குவதுதான் இறைவனுடைய தொழில்னு பார்த்தோம். அதனால்தான் பெருமான் சொல்லுவாரு இந்த சமாதி வலியுறுத்தல்ல, பரமன் படைத்த தேகம் இது, சுடுவது அபராதம் சொல்லுவார். தேகத்தை யார் படைத்தான்னா பரமன் படைத்தான்னு சொல்றாரு. அந்த தேகத்தை படைப்பதுதான் இறைவனுடைய வேலை. ஆக இறைவன் பெரும்பொருள், பேரொளி, பேரறிவு. இந்த உயிரானது சிற்றறிவு, சிற்றொளி உடையது. இறைவனுடைய கருணையினாலே ஒரு தேகத்தை பெற்று இந்த நில உலகிற்கு வருகிறது. இப்போ வந்தாச்சு. இப்போ ஒரு காரை கொடுத்து நம்ம ஒரு ஊருக்கு போக சொல்றோம். அந்த காருக்கு 2 ஹெட்லைட் கொடுக்கணும், ஒரு ஸ்டேரிங் கொடுக்கணும், 4 டயர் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தாதானே காருன்னு பேர் இருக்கு. இப்போ இறைவன் நினைக்கிறான், இது வந்து தன் முயற்சியினால மேல 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 தன் நிலைக்கு அந்த ஆன்மா மேல வரணும், இந்த உயிர் மேல வரணும், அதுக்கான ஒரு உருவத்தை கொடுத்து அனுப்புறமே. இதுக்கு வந்து வசதிகள் சகாயம் செய்து கொடுத்தாலும் மேல வர முடியாது. எந்த விதமான உபகரணங்கள் இல்லாமல், உதவி இல்லாமல் இந்த உயிர் மேல வர முடியாது. அதுக்காக என்ன செய்யறான்னா, இதுக்கு 5 பொறிகளை கொடுக்குறான். கண்ணு, மூக்கு, செவி, வாய், மெய்ங்கிறத இந்த உடம்புல கட்டி கொடுக்குறான். அது போல அந்த கரணம், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் உள்ள இருக்கிற மனம் கொடுக்குறான். ஆக அகக்கருவி மனம், புறக்கருவி வந்து இந்த கண்ணு, மூக்கு, செவி, வாய், மெய்ங்கிற இந்த வெளியில் தெரிகிற 5 அவயங்கள். இந்த 5 அவயங்களை கொடுக்குறான், மனதை கொடுக்குறான். உழைப்பதற்கு கை, காலு, என்னென்ன அணுவம் 72,000 நாடி நரம்புகள் இந்த உடம்புல கொடுத்து, இப்படி பலவிதமான ஒரு அபூர்வ பெட்டகமாக ரகசியங்கள் நிறைந்த ஒரு பெரிய ஒரு தேகமாக இந்த தேகத்தை படைச்சு கொடுக்குறான். ஒரு அற்ப சுதந்திரத்தையும் கொடுக்குறான். சுதந்திரமே கொடுக்க. அப்புறம் மாடுனா கட்டி போட்டுறீங்க பாருங்க, ஒரு விலங்குனா தொழுவத்தை கட்டியாச்சுன்னா அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எங்கேயும் போக முடியாது. என்னைக்கு வந்து அடுத்து மறுநாள் வந்து இந்த மாட்டுக்கு சொந்தக்காரன் அவுக்குறான்னு அன்னைக்கு தான் போக முடியும். சுதந்திரம் கிடையாது. ஆனா அந்த மனிதர்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா, அந்த உயிர்களுக்கு, மனித உயிர்களுக்கு ஒரு அற்ப சுதந்திரம், ஓரளவுக்கு நீ செயல்படுறதுக்கு உண்டான சுதந்திரத்தையும் கொடுத்தாங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்ப மற்ற பிரிவுலாம் என்ன அப்போ அப்படின்னா, மனித பிரிவு முதல் வந்தது பாருங்க, எத்தனையோ லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னால.
அந்த அற்ப சுதந்திரத்தை பயன்படுத்துகிற பொழுது, ஏன்னா எல்லா ஆன்மாவுக்கும் பக்குவம் அபக்கும் 2 இருக்கு படைக்கிறப்பவே. எல்லா ஆன்மாவுக்கும் அந்த நிலை இருக்கு. அதுவும் அனாதி தான். அனாதியாகவே இந்த ஆன்மாக்களுக்கு அபக்கு நிலையும் பக்குவ நிலையும் இருக்கு. இந்த அபக்கு ஆன்மாக்கள் என்ன செய்யுதுன்னா, தனக்கு கொடுத்திருக்கிற அற்ப சுதந்திரத்தை தவறான முறையில தனக்கு கொடுத்திருக்கிற கண்ணு, மூக்கு, செய், வாய்ங்கிற அந்த 5 புறக்கருவிகளை, மனம்ங்கிற அந்த உள்கருவியை தனக்கு இருக்கிற சுதந்திரத்தை பயன்படுத்தி தவறான வழியிலே போய் மனித நிலையிலிருந்து மனித கீழ்நிலைக்கு போயிடும். இந்த பாவங்கள் செய்து தகாதன செய்து இறைவனுடைய அந்த நோக்கத்தையும் கருணையும் புரிந்து கொள்ளாமல் இறைவனுடைய கருணைக்கு சங்கற்பத்திற்கு எதிராக நடந்து அரிதாக பெற்ற இந்த தேகத்தை இழந்து வினைகள் செய்து வினை பயனாக என்ன ஆகுதுன்னா ஒரு கீழ்நிலைக்கு போகும். ஆடோ மாடோ கொசுவோ பறவையோ பாம்போ பல்லியோ தாவரமோ ஏதோ ஒரு உயிர். தாவரம் தான் கீழ்நிலை பிறவி. அதான் ஓரறிவு தாவரம். அதுக்கு ஆன்மா அதனுடைய மனம் வந்து மிக 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 செயல்பாடு இல்லை, அற்பமா தான் இருக்கும். விலங்குகள் இருக்கு பாருங்க, ஆடு மாடு கோழி, இதெல்லாம் வந்து 5 அறிவுடையது. எல்லாமே தண்டனை பிறவிகள் பெருமான் சொல்றாரு. ஏன் தண்டனை பிறவின்னு சொல்றாரு? நான் சொன்னது போல இறைவன் இந்த தேகத்தை கட்டி கொடுத்த அமைத்து கொடுத்த இந்த கண்ணு, மூக்கு, செவி, வாய், மனங்கிறதெல்லாம் ஒழுங்காக பயன்படுத்தாமல் இறைவனுடைய அந்த கருணாகடாட்சத்திற்கு எதிர்ப்பாக நடந்ததால் அந்த மனித தேகத்தை எழுந்து கீழ் தேகத்துக்கு வந்துடுறோம். இந்த பரமபத விளையாட்டுன்னு சொன்னேன். பரமபத விளையாட்டு ஒரு விளையாட்டு இருக்கு. இல்லை தாயத்தை போடுவாங்க, ஒரு ஒரு காயா மேலே ஏறி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரியான சத்து விஷயங்களை கேட்கறது, அருட்பா படிக்கிறது, நல்லவரோட தொடர்பு வச்சுக்கிறது, இப்படி நல்ல செயல்களா செய்யறப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் ப்ரமோஷன் கிடைக்கும் நமக்கு. அது மாதிரி அந்த ஏணியில போயிட்டு மேலே போகலாம், அடுத்த கட்டத்துக்கு போடலாம். ஒரு லைன் விட்டு அடுத்த லைனுக்கே போகலாம் ஏணியில. இந்த பரமபத விளையாட்டுல அதுக்குள்ள ஒரு துர் சிந்தனை வந்துடும், வேற ஏதாவது ஒரு தீய சிந்தனை வரும், தீய செயல் செய்வோம், ஒரு சின்ன பாம்பலை மட்டும் கீழே வந்துடும். இப்படி பல பிரிவுகள் எடுத்து 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 பெருமுயற்சி செய்து இந்த மேல இருக்கிற பரமனுடைய பதத்தை அடைய போற நேரத்துல போய் ஏதாவது பெரிய தவறு பண்ணிடுவோம். பரிதாக பெற்றது மனித பிரிவு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் எவ்வளவு கொடுமை பண்றாங்க. அப்ப என்ன செய்யறது? பரமபத விளையாட்டுல ஒரு பெரிய பாம்பின் வாயில் அகப்பட்டு கீழத்துக்கு வந்துடும். அதுபோல நம்ம என்ன செய்யறோம்? இந்த பிரிவுல ஏறி 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 இறங்கிட்டே இருக்கும். அரிதாக தான் ஒருத்தர் 2 பேர் தான் இந்த தேகத்தினுடைய அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு இறைவனுடைய கருணையை புரிந்து கொண்டு இறைவனுடைய நோக்கத்திற்கும் எதிர்பார்ப்புக்கும் தகுந்தாறு போல் நடந்து ஒருத்தர் 2 பேர் தான் மேலே ஏறாங்க, வள்ளலாறு போல. அந்த விளையாட்டுடைய தாத்பரியம் அதுதான். அதுபோல நம்ம இதுவரையில் நம்ம கூட்டத்தில் சிந்திச்சலாம் அந்த கருத்தில் தான் சிந்திச்சோம். ஆக இந்த உடம்புக்கும் ஆன்மாவுக்கு என்ன தொடர்பு? ஆன்மாவும் உயிரும் ஒன்றுதான். உடல் வேறு, ஆன்மா வேறு. உலகத்திலே இறைவன், உயிர், தலைங்கிறது 3ம் யாராலும் தோற்றுவிக்கப்படாத பொருள். இந்த உயிரானது அறிவுள்ள பொருளா இருக்கிறதுனால இறைவன் வந்து பெரும் கருணையினாலே நம்மை போல் இருக்கிற இந்த பொருள் மேல்நிலைக்கு வரட்டும் என்று சொல்லி ஒரு தேகத்தை படைத்து அனுப்புகிறான். அப்பதான் தேகம் நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தோம். ஆக உடம்பு எப்படி வருதுன்னா நம்முடைய முற்பிறப்பி வினையினால் வருதுன்னு பார்த்தோம். மனித தேகம் வரணுமா, மாடா பிறக்கணுமா, கோழியா பிறக்கணுமாங்கிறது நம்ம செய்யற இந்த பிரிவில் நாம் செய்கிற இந்த வினையை பொறுத்து தான் இருக்கு. அடுத்த வகுப்புல என்ன சிந்திச்சோம்னா, இது முதல் 2 வகுப்புல சிந்திச்சோம். கடைசி வகுப்புல நம்ம என்ன சிந்திச்சோம்னா, சரி இப்போ தேகம் வந்தாச்சு, அற்ப சுதந்திரம் பெற்றாச்சு, அதை வச்சு நம்ம சில செயல்கள் வினைகள்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வினைங்கிறத பெருமான் எப்படி பார்க்கிறாருன்னு பார்த்தோம். மறுபிறவி உண்டான்னு பார்த்தோம். கண்டிப்பாக உண்டுன்னு பெருமான் சொல்றாரு. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னார் பெருமான். ஒரு இன்னும் ஒரு 10 நிமிஷம் முடிச்சு விடலாம். என்ன உதாரணம் சொன்னாருன்னா, ஒரு சம்சாரினா ஒரு குடும்பத்தன், கணவன், மனைவி, குழந்தை, குட்டி, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாரும் வச்சு காப்பாத்துக்கிற வேண்டியது சம்சாரின்னு பேர். ஒரு குடும்பஸ்தன், ஒரு இல்லறத்தான். அவன் என்ன செய்யறான்னா ஒரு வாடகை வீட்டுல போய் குடியிருக்கான். ஏன்னா வயசான தாயும் தந்தையும் பெண் குழந்தையும் ஆண் குழந்தை நடுத்தரில் வச்சிருக்க முடியாது இல்லைங்களா, ஒரு வீடு தேவை. அந்த வீட்டுல போய் குடியிருக்கான். குடியிருக்கிறப்ப என்ன செய்யறான்? அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்குறான். திரும்ப வழக்கமா வாழ்வியலே பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த உதாரணத்தை பெருமான் எடுத்துக்கிறார். ஜீவாணி ஒழுக்கத்திலே பெருமான் சொல்லுகிற ஒரு அழகிய ஓமானம் அது. அது போல இந்த உயிர் என்ன செய்தான், ஆன்மா என்ன செய்தான், இந்த தேகத்துல குடியிருக்கிறதுக்கு வந்திருக்காங்க. இப்போ அதை அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. அங்க ஒரு சம்சாரி ஒரு வீட்டுல குடியிருப்பது போல இந்த ஆன்மாவானது இந்த தேகத்தில் குடியிருக்க வந்திருக்கிறது. அங்க சம்சாரி குடியிருக்கான், இங்க ஆன்மா குடியிருக்கு. அங்க என்ன செய்யறான்? மாசம் மாசம் பணம் கொடுக்கணும் வாடகையா. இந்த ஆன்மா அந்த உயிர் என்ன செய்யுதுன்னா ஆகாரத்தை கூலியா குடக்கூலியா கொடுக்கும். அங்க கொடுக்கறது வாடகை என்னன்னா பணம். ஒரு சம்சாரி ஒரு வீட்டுக்கு,
இங்க ஆன்மா அல்லது உயிர் என்ன கொடுக்குது அந்த உடம்புக்கு? ஆகாரத்தை கூலியா குடக்கூலியாக வாடகையா கொடுக்குதுங்கிற. வாடகை கொடுக்கறது நிறுத்தின வீட்டுக்காரன் என்ன செய்வான்? சரி வர தம்பி நீ வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லுவான். அதுபோல இந்த ஆகாரத்தை கொடுக்கறத நம்ம நிப்பாட்டினோம்னா இந்த உயிரை ஆன்மாவை இந்த உடலை விட்டு போன்னு துரத்து விட்டுருவோம். இந்த உதாரணம் அழகா புரியுதுங்களா? ஒரு சிறு பிள்ளை கூட புரியுறாரு போல ஒரு உதாரணத்தை பெருமான்னு சொல்றாரு. அதுல இயல்பா என்ன ஒரு கேள்வி எழுந்திருக்கணும்னா, அதுக்கு பதில் ஜீவான ஒழுக்கத்துல பெருமான் சொல்லல. அங்க வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரன் இருப்பான்ல, அது போல தேகத்துக்கு யார் சொந்தக்காரர்? நான் இது ஏற்கனவே 2-3 வகுப்புல சொல்லியிருக்கேன். யாராவது அன்மியூட் பண்ணி எனக்கு சொல்ல முடியுமா? இந்த வீட்டுக்கு நம்ம உடம்புக்கு யார் சொந்தக்காரன்? அங்க வீட்டுக்கு சொந்தக்காரன் ஒருத்தர் இருக்கான். அது வந்து உடம்புக்கு சொந்தக்காரன் யாரு? ஐயா சொல்லலாம். வாதம் பித்தம் சிலேத்தம் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப அருமை செஞ்சிடலாம் ஐயா. ஆக இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் யாருன்னா வாதம் பித்தம் சிலேத்தும் என்கிற 3 நாடிகள். பெருமா வள்ளுவர் சொல்லுவாருல்ல, வலி முதலாய் இதுல மிகினும் குறை நோய் செய்யும் பாரு. வலினா காற்று, இந்த வாதம்ங்கிறது தான் காற்று, பித்தம்ங்கிறது உஷ்ணம் தீ நெருப்பு. இந்த 5 பூதத்துல மண்ணையும் வெளியும் அதாவது ஆகாயத்தையும் தவிர நடுப்புற இருக்க 3 பூதம் இருக்கு பாருங்க. கீழே மண்ணு, அப்புறம் நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், 5 பூதம் சொல்லுவோம். இந்த மண்ணையும் ஆகாயத்தையும் தவிர மீதி 3 பூதம் இருக்கு பாருங்க. நீர் என்பது சிலேத்துமம், வாதம் என்பது காற்று, பித்தம் என்பது நெருப்பு. இந்த நீர் நெருப்பு காற்றுங்கிறது இந்த உடம்புல இந்த உடம்பை சமன்படுத்தி இந்த உடம்பு அழியாம பார்த்துக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா இந்த 3 நாடிகள் தான். இந்த 3 நாள் ஏதாவது ஒண்ணு மேலும் கீழே போறதா நம்ம நோயின்னு நம்ம சொல்றோம். இது 3ம் அக்கிரம கதியில செயல்பட்டா மரணம்னு சொல்றோம். அவன்தான் கடைசியா பார்ப்பாங்க. இந்த சேத்து முன்னாடி பேசிச்சுன்னா போயிடுச்சு உடம்புன்னு சொல்லுவாங்க. இன்னும் 10 நிமிஷம் தான். ஆக இந்த நாடியை பொறுத்துதான் உடல் வாழ்வதா வீழ்வதாங்கிற எதை பொறுத்து இந்த 3 நாடியை பொறுத்துதான். அதான் பெருமான் நினைக்கிறாரு இந்த உடம்புக்கு சொந்தக்காரன் இந்த 3 நாடிகள் தான் சொல்லி குடும்ப கோரம்னு ஒரு பகுதி இருக்கு. குடும்ப கோரம், குடும்ப கோரத்துல பெருமான் சொல்லுவாரு. அதுக்கு வேற எங்கேயும் ஜீவான ஒழுக்கத்துல சொல்ல மாட்டாரு இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் யாரு. அதான் சொல்றேன். நான் சொல்வதெல்லாம் ஏன் குறிச்சு வச்சுக்க சொல்றேன்னா, அருட்பாவில் பல பகுதிகளிலே பெருமான் சொல்லுகிற கருத்துக்களை நான் தொகுத்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க மறுபடியும் போய் பின்னால் ரெஃபர் பண்றதுதான் ஈஸியா இருக்கும். குடும்ப கோரன் போட்டுன்னு குறிச்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க அடுத்து குடும்ப படிக்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆக இந்த வீட்டிற்கு சொந்தக்காரன் வாதம் பித்தம் சிலேத்தும் என்று 3 பேர். இந்த 3 பேரை நம்ம சமன்பாட்டுல வச்சுக்கணும். இதுவும் ஏறி இறங்கக்கூடாது. அது மாதிரி வீட்டுக்கார சமன்பாட்டுல வச்சுக்கணும். நம்ம பார்த்தாலும் நல்லபடியா பேசி நல்லபடியா பழகி பணம் கொடுத்துருந்தாலும் மட்டும் வீட்டுல வச்சிருப்பானா, அவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும், வெளில துரத்திடுவான். இப்ப அப்படியே நல்லபடியா அந்த வாழ்க்கை போயிட்டே இருக்கு. அவன் இந்த மாதம் வாடகை கொடுக்குறான். இங்க நம்ம ஆகாரத்தை 3 நாளைக்கும் தவறாம கொடுத்துட்டு இருக்கோம். உடம்பு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. சொந்தக்காரன் சந்தோஷமா இருக்கான். வாத பித்த சிலேத்தும் ஏறாம பாத்துக்கிறோம். அந்த மாதிரியான உணவா நம்ம சாப்பிடணுங்கிறார் பெருமான். நித்திய கர்மவிதியில பெருமான் சொல்லுகிற அந்த உணவு முறை அத்தனையும் இந்த வாத பித்த சிலேத்துமத்தை சமன்பாட்டுல வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நித்திய கர்மவிதியில சிந்திக்க போறோம், முதல் நிலையை சிந்திக்க போறோம் நம்ம. ஆக இந்த வாத பித்த சிலேத்தும் என்ற 3 நாடிகளை சமன்பாட்டில் வைத்துக் கொள்ளதான் அவருடைய உணவு முறை அத்தனையும் இருக்கும். அவர் 3 வேளை வெற்றில பாக்கு போட சொல்றது வாத பித்த சிலேத்தும் தான். காலையில பாக்கு அதிகமா போட சொல்லுவார், ஏன்னா காலையில பித்தம் அதிகமா இருக்கும், அதை சமன்படுத்தணும். மாலையில சுண்ணாம்பு அதிகம் போட சொல்லுவார், அந்த சூட்டை குறைக்கிறதுக்காக. இரவுல வெற்றிலை கூட போட சொல்லுவார், அது கபம் சிலேத்தும நாடி சளி, அதை குறைக்கணும், அதுக்காக வெற்றிலை கூட போட சொல்லுவார். ஆக இந்த வாதப்பித்த சேர்த்து 3த்தையும் சமன்படுத்துறதுக்காக வெற்றிலை போட சொல்லுவார். அவர் இந்த தள்ளணும் கொள்ளணும்னு சொல்ல உணவுகளை சொல்லுவார். இதை கொள்ளலாம், இதை தள்ளணும்னு சொல்லுவார். அந்த உணவுகளை நாராய்ச்சி பண்ணீங்கன்னா, நாங்க பெரும் ஆராய்ச்சி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அந்த உணவு வகைகளை. அந்த உணவுகள் அத்தனையும் இந்த வாதப்பித்த சிலேத்துமத்தை சமன்படுத்துற மாதிரியே இருக்கும். அது போல காலையில கரிசாலை ஒரு பங்கு, தூதுவளை கார், முசுமுசுக்கை கார் பங்கு, சீரகங்கார் பங்கு போட்ட ஒரு தூளை வச்சு அதை பால்ல கொதி வச்சு சாப்பிட சொல்லுவார். சன்மார்க்கிகள் காலையில குடிக்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அது 3ம் அந்த 4 பொருளும் சேர்ந்ததான் நம்ம நார்க்கூட்டு சோழனும் சொல்லுவோம். அந்த சோழத்தை பாலில் கலந்து குடிக்கிற பொழுது இந்த வாத பித்தம் சேர்த்து இந்த 3 நாடி சமன்படுத்ததா பெருமான் சொல்றாரு. ஆக பாருங்க, பெருமானுடைய அருட்பாவில நித்திய கருமதியில் அவர் சொல்லிக் கொண்டு போகிற அத்தனையும் இந்த 3 பேரை சமன்படுத்துறதா. எதையும் நோய் வலி முதலாய் மிகினும் குறை நோய் செய்யும் வள்ளுவர். அது ஏதாவது ஒண்ணு போனா கூட நோய் தான். அது நோய் கண்ட்ரோல் என்ன மரணம் தான். அதனாலதான் நினைக்கிறார் பெருமான் இந்த வாடகை ஒழுங்கா ஏன் கொடுக்கணும்னு சொல்றாருன்னா, அளவு மட்டும் இல்லை, 3 வேலை மட்டும் அளவு இல்லை, எந்த உணவு கொடுக்கணும்னு சொல்லணும். ஆக பார்த்து கொடுத்தாதான் இந்த வீட்டுக்காரனாகிய அந்த வாதத்தை சமன்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியும். ஸ்டேட் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க.
அந்த நிலையில வச்சிருக்கணும் எப்பவுமே. இல்லைன்னு சொன்னா நோய் தான். அடுத்து ஒரு சிக்கல் இருக்கு. இப்ப வீட்டுல குடியிருப்பான், தினம் வந்து 2 பேரும் தண்ணி போடுறது வருவான். வீட்டுல வர்றப்பே 2 சால்னா எல்லாம் வாங்கிட்டு வந்துருவான். ஊறுகாய் இருக்க தண்ணி கத்திட்டு கிடப்பான். சாயங்காலம் இப்படி செய்யத்தகாத செயலை வீட்டுல செய்யறான்னு வச்சுங்க, வீட்டுக்காரன் பொறுத்துட்டு இருப்பானோ, அவன் என்ன பண்ணுவான், வீட்டை காலி பண்ணுவான். அடுத்த தெரு கூட்டி போயிடுவான். இவன் மறுநாள் வருவான், அந்த சீட்டு கட்டு ஆடுறவன் தண்ணி போடுறவன் எல்லாம் வருவான். ஐயா அங்க ஒருத்தர் இருந்தாரு, அவர் எங்க வீட்டுக்காரன், அந்த நாயா அந்த தெருல போய் பாரு அப்படின்னு. இந்த தீவிரர்கள் கைவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அடுத்த தெருக்கும் தேடிட்டு போவாங்க. ஏன்னா பொழுது போனா அவனுக்கு ஆளு வரணும், சாயங்காலம்னா தண்ணி போடுறது ஆளு வரணும், இவனுக்கு ஆளு தண்ணி போட ஆளு வேணும், சீட்டு கட்டு ஒரு கை குறையும். ஆக எங்க போனாலும் அவனை தேடிக்கிட்டே இந்த ஆள் போயிட்டே இருப்பான். இதான் உலக இயற்கை. பெருமான் என்ன சொல்றாருன்னா, அந்த தீவிரர்கள் வராம பாருங்க வீட்டுக்கு, அவன் தான் நம்ம செய்யற தீவினைன்னு சொல்றாரு பெருமான். நம்ம செய்யக்கூடாத செயலாம் செய்யணும் பாருங்க இந்த பிறவில, மனித பிறவில, அவைகள்லாம் தீவினைகள், பாவங்கள். எப்படி நம்ம வந்து இந்த உடலை விட்டு வேற பிறவிக்கு நம்ம போலாம், வீடை எப்படி காலி பண்ண அர்த்தம், இந்த உயிரானது உடலை விட்டு வேற ஒரு உடலை காலி பண்றது. இந்த வீட்டை விட்டு, இந்த உடலை விட்டு வேற ஒரு வீட்டு குடி போடும், வேற பிறவி. அப்ப என்ன தீவினை என்ன செய்யும்னா, எப்படி இந்த தீவனை வந்து அடுத்த தெருவுக்கு அவனை தேடிட்டு போறானோ, அது போல இந்த தீவினைகள் எல்லாம் அடுத்த பிறவி தேடிட்டு வரும்னு பெருமான் சொல்றாரு. என்ன அழகான பாருங்க, ஒரு சின்ன உதாரணம் தான், வினை தொடர்பை வச்சு சொல்றாரு. வினைகள் உண்டு, அது வினைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பிறவி தோறும்ன்றதை விளக்குறாரு இந்த ஒரு சின்ன ஒரு கதையில இருந்து. அது போல நல்லவனும் வருவான் தேடிட்டு. ஐயோ அவர் வீட்டுக்கு போனா இலக்கியம் கேட்கலாம், பெருமானை பத்தி கேட்கலாம், அருட்பாவை பத்தி பேசலாம், சிந்திக்கலாம், நல்ல சொன்னால் காதலை விழும், பெரிய மகானுபவனா இருக்கான். வீட்டுக்கு போனது 4 பேர் வருவான். சாயங்காலம் ஆனா வந்து உட்காந்துட்டு, ஐயா நல்ல நல்ல கருத்து இருக்கு சொல்லுங்க ஐயா, நேற்று சொன்னீங்களே ரொம்ப அருமையா இருந்தது ஐயா அப்படின்னு கேட்பான். அப்படி தினம் அப்படி வரவங்களும் இருப்பாங்க. ஆனா அவனுக்கு ஏதோ சூழலால அந்த வீட்டுக்கு வர கொடுக்க முடியாம இருக்கலாம், வறுமையின் காரணமாக வேற ஏதாவது ஒரு காரணம் வந்து அந்த வீடை விட்டு வேற ஒரு கொஞ்சம் வீட்டுக்கு போற மாதிரி சூழலோட வந்திருக்கலாம். அப்போ வந்து கேட்பான், ஐயா அங்க ஒருத்தர் இருந்தாரு ஒரு நல்லவர், அவர் எங்கங்க ஐயா, அந்த புண்ணியவானா, அவர்லாம் இந்த வீட்டை ரொம்ப நாள் குடியிருக்கணும்னு நினைச்சேன், அவர் என்னமோ காரணம்னு தெரியல, பாவம் அவர் முடியலையா என்னவோ தெரியல, பொருளாதார தடையா என்னவோ தெரியல, அது அந்த தெருவுல 5வது வீட்டுல இருக்காரு பாரு பாருங்க. நல்லவர்களும் அவரை தேடிக்கொண்டு வருவார். அது போல இந்த பிரிவில நாம் செய்கிற புண்ணியங்களும் நம்மை தேடி அடுத்த பிறவிக்கு வருங்கிறார் பெருமான். இப்போ வினை தொடர்பு, வினை உண்டுங்கிறது என்ன அழகா ஒரு சின்ன உதாரணத்தை பெருமான் சொல்லியிருக்காரு. இதுல யாருக்கு சந்தேகம் வரக்கூடாது, வந்தா நீ கடைசியில ஒரு 1/2 hour இருக்கு, சந்தேகம் கேட்கலாம். அதனால இந்த வினை தொடர்பை பெருமான் வந்து அவ்வளவு அழகாக சொல்கிறார். அதுல இன்னும் ஒண்ணு சொல்றார், இந்த உதாரணத்தை இன்னொரு கருத்து சொல்லிடுறேன், அதையும் சொல்லிடுறேன் நான். அப்புறம் நினைக்கிறேன் ஒரு வீட்டுக்காரர், இப்படியே நம்ம வாழ்நாள் முழுவதும் 50-60 வருஷமா வீடு மாறி 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 போட்டுக்கிறோமே, நமக்கு என்னைக்கு விடிவு காலம், நமக்குன்னு ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்குமே, நம்ம குடியிருக்கிற வீடே நல்லா இருக்கே, இந்த வீட்டை வாங்க முடியுமான்னு பார்த்து முயற்சி பண்ணி இந்த வீட்டை வாங்க. அதான் பெருமான் சொல்றாரு, பிறவி எடுத்து 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 இந்த ஆன்மான்கிற அந்த உயிர் சளைச்சு போதும். எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் வர் மாணிக்க வாசகர். பிறந்து 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 நான் இழைச்சிட்டேன், போதுண்டா சாமி, நான் பிறவி எத்தனை விடுனா எத்தனை நான் பிறவி எடுக்கிறேன். வீடு மாறி மாறி ஒருத்தன் களைச்சு போடுறான் பாருங்க. அது போல இந்த உயிரானது, ஆன்மாவானது ஒரு எத்தனையோ பிறவி, ஆடு மாடு கோழி மனுஷன் ஆயிரக்கணக்கான பிறவிகள், புல்லாகி கூடாய் பறவையாய் பல்வருகமாய் பறவையாய் பாம்பாய் மனிதராய் செல்லா நின்ற தவற சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மாணிக்க வாசகர். இப்படி பிறந்து பிறந்து அழைச்சு போயிட்டோமே, நம்ம இந்த வீட்டையே நம்ம சொந்த வீடா மாத்தணும் இப்படி ஒரு சம்சாரி நினைக்கிறானோ, அது போல இந்த தேகத்தை நித்திய தேகமாக்கி, இது அழியாத தேகமாக்கி இந்த வீட்டிலே நம்ம நிரந்தரமா குடியிருக்க முடியாதான்னு நினைக்கிறாங்க. அதுதான் மரணமில்லா பெருவாழ்வுன்னு பெருமான் சொல்றாரு. ஆக ஒரு சின்ன ஒரு சம்சாரி குடுத்தன இருக்கிற ஒரு வீட்டு இதை வச்சு வினைகள் தொடர்ந்து வரும், பாவமோ புண்ணியமோ இரண்டும் தொடர்ந்து வரும், அடுத்த பிறவிக்கு வரும், பிறவிகள் மாறிக்கொண்டே இருக்கும், பல பிறவி எடுக்க வேண்டியிருக்கும், வினை தொடர்பு உண்டு, அதுக்கு ஆகார கூலி கொடுத்தாலும் கிரமமாக நம்ம அளவோடு நம்ம பக்குவத்தோடு இந்த ஆகாரத்தை கொடுக்கலன்னா இந்த வீடு ஆக இந்த தேகத்தை விட்டு இந்த உயிர் போற மாதிரி ஆயிடும். ஆக இந்த தேகத்தை நம்ம வந்து வீடு மாறி 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 இந்த துன்பத்திலிருந்து ஒழுவதற்கு ஒரே வழி, நாம் இன்று குடியிருக்கிற இந்த வீட்டையே நம் சொந்த வீடாக மாற்றிக்கொள்வதுங்கிற முடிவுக்கு நம்ம வரணும்ங்கிறத சன்மார்க்கத்தினுடைய ஆன்ம லாபம் சொல்லி முடிப்பார். இந்த ஆன்மாவுக்கு ஒரு லாபம்னா நம்ம குடியிருக்கிறதே நம்ம சொந்த வீடாகிறோம், நமக்கு லாபம். இந்த ஆன்மாவுக்கு லாபம். இந்த கருத்து வரையில் இந்த 3 வகுப்புகளாக சிந்திச்சோம். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் சிந்திக்க வேண்டியது வந்து
முதல் வகுப்பு போலான்னு நினைச்சோம். வேர்நிலை முடிச்சாச்சு, முதல் வகுப்புக்கு போலாங்கிற நிலை நம்ம இருந்தோம். வேர்நிலை படிப்பை பொறுத்தவரையில் இவ்வளவுதான் நம்ம சிந்திச்சிருக்கோம் இது வரையில. இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுக்கு மேலே எவ்வளவு வேணாலும் பில்டப் பண்ணிக்கிட்டே போகலாம். மேல 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 கட்டணம் கட்டே போகலாம். முதல் மாடி, 2ஆம் மாடி, 3ஆம் மாடி, 5ஆம் மாடி கூட கட்டிக்கிட்டே போகலாம். 100 அடுக்கு வரை கூட கட்டலாம். இதான் அடித்தளம், அடிப்படை. இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கக்கூடாது. இது சந்தேகம்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்டு நம்ம சந்தேகம்லாம் முடிச்சிட்டோம். இருந்தாலும் புதிய அன்பர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இன்றைய வகுப்பு கொஞ்சமா நான் துவக்கணும் இல்லையா? ஏன்னா முதல் நிலை வகுப்பு நீ துவக்கறா போன வாரம் சொல்லியிருந்தோம். அதனால கொஞ்சம் எளிய முறையில முதல் வகுப்பு என்ன நம்ம சிந்திக்க போறோம்னா, இப்ப மனுஷ பிறவி எல்லா பிறவிட உயர்ந்த பிறவின்னு பார்த்தோம். ஜீவார் நுணுக்கத்துல பெருமான் சொல்லுவாரு, இந்த மனித தேகம் தான் மற்ற எல்லா தேகங்களையும் ஒப்பிட்டு பார்க்கறப்ப மிக உயர்வான தேகம்னு சொல்றாரு. அரிது அரிது மாறாக அரிதுன்னு வர ஜீவன் ஒழுக்கத்துல பெருமான் எழுதுறாருன்னா, இந்த காருண்ய ஒழுக்கத்துல முக்தி இன்பம் பெறுவதற்கே எடுத்த தேகம் ஆதலாலும் எது இந்த மனித பிறப்பு. இந்த தேகம் ஏன் உயரும்னு சொல்றாரு. 5-6 காரணம் சொல்லிட்டு போறாரு ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல. அந்த ஒரு காரணம் முக்கியமா என்ன சொல்லுவாருன்னா, முக்தி இன்பம் பெறுவதற்கே எடுத்த தேகம் ஆதலாலும். அடுத்தது ஒண்ணு சொல்லுவாரு, இந்த தேகம் போனால் மீண்டும் இதே தேகம் வரும் என்கிற நிச்சயம் இல்லாமையாலும். பாருங்க, இந்த தேகம் போச்சுன்னா அடுத்து இந்த தேகம் வருமானம் நிச்சயம் இருக்கா, கேரண்டி இருக்கா, ஷூரிட்டி இருக்கானா இல்லைங்கிற. அப்ப விடலாமா இந்த தேகத்தின்னு கேட்கிறாரு. பாடுபட்டீர் பயனெறியீர் பாழ்கரைத்து கழித்தீர் வருத்தப்படுறார். காடு வெட்டி நிலந்திருத்திங்கிற பாடல்ல, கூடு விட்டு போயின பின் எது புரிவீர் எங்கே. காடு வெட்டினா நம்முடைய வினை. காடுங்கிறது வெறும் மரஞ்செடி குடி இல்லை, அது உலகில் நம்ம சொல்ற கருத்து காடு இருக்கிறது. இப்ப காட்டெல்லாம் வெட்டி நிலமாக்குறாங்க பாரு, விளைநிலமாக்குறாங்க. நெற்பயிர் செய்வதற்கு போல விளைநிலம் ஆக்குறாரு ஒருத்தர். ஒரு காடு வெட்டுனா அவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டங்க, எவ்வளவு சுலபமான வேலையாது. ரொம்ப உயிரை கொடுத்து பல மாதங்களாக பல ஆண்டுகளாக வெட்டி இந்த காடெல்லாம் வெட்டி நிலத்தை திருத்துறார், ஒரு மட்டமாக்குறார். தண்ணி பாயறதுக்கு ஒரு மட்டம் இருக்கணும் இல்லைங்களா? அதுபோல நிலத்தை திருத்தி காடை வெட்டி நிலத்தை திருத்தி, அது மட்டும் இல்லாம இந்த காட்டுல எக்கச்சக்கமான காட்டு எரு வேற இருந்தோம். அந்த காட்டு எருலாம் வேற போட்டுக்காரு. இவ்வளவும் போட்டுட்டு கரும்பை விட்டு கடுவிரைத்து கழிக்கின்ற உலகில். கடுன்னா விஷம், அதாவது கடுகு. இவ்வளவு தூரம் காடை வெட்டி கஷ்டப்பட்டு நிலத்தை திருத்தி சமனாக்கி லெவல் பண்ணி காட்டு எருவு மதிலே போட்டு அதை போய் கரும்பு விதைக்கிறதுக்கு பதிலா விஷமாகிய கடு விதைக்கிறியா? உனக்கு அறிவு இருக்கா? இது நியாயமானு கேட்கிறேன். காடு வெட்டி நிலம் திருத்தி காட்டு எருவும் போட்டு கரும்பை விட்டு கடு விரைத்து கழிக்கின்ற இது வேற சந்தோஷம் வேற இருக்கான். ஆஹா, நான் நிலத்தை சீர் பண்ணிட்டேன் போட்டுன்னு விஷத்தை போட்டு கடுகு செடியை போட்டு உட்காந்துருக்கான் சந்தோஷமா. கரும்பெல்லாம் போடணும், இனிப்பான பொருளை. அப்பதான் சொல்றாரு, கூடு விட்டு போயினவின் எது புரிவீர் எங்கே. இந்த உடம்பு, இந்த கூடுங்கிற இந்த உடலை விட்டு இந்த உயிர் போடுச்சுன்னா எங்க போய் என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு இந்த தேகம் ஒரு நிச்சயம் இருக்கான்னு கேட்கிறார். கூடு விட்டு போயினவின் எது புரிவீர் எங்கே, குறித்தறியீர் இங்கே. பாடுபட்டீர் பயனறியீர் பாழுக்கு இறைத்து கழித்தீர். கொஞ்சம் கொஞ்சம் பாடாப்பட்டீங்க. இந்த காட்டை வெட்டி நிலமாக்கி சமன்படுத்தி காட்டோரெல்லாம் போற கொஞ்சம் கொஞ்சம் பாடாப்பட்டீங்க. அது போல இந்த வினைகள், பல பிறருடைய வினைகள். காடுங்கிறது வினைங்க. செடினாலே வினை. செடியறு தேயிடுன்னு அகவல்ல பாடுவார் பெருமாள். செடினா வினை. இப்பெல்லாம் வெட்டிக்கிட்டு எல்லா வினைகளையும் கழிச்சு 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 ஒரு நல்ல சமமான ஒரு பெரிய மனித பிறவி பெற்றீங்களே. இந்த பிறவில ஞானம் பெறணுமா? கரும்புனா ஞானம். அந்த ஞானத்தை அறிவு பெறணுமா? தீயவதாகிய விஷத்தை பெறணுமா? தீய எண்ணங்கள் தீய செயல்கள்ன்றது அந்த விஷம். கடுகுங்கிறது அந்த தீய செயல்கள். ஞானம்ங்கிற அறிவுங்கிற இறை உணர்வுங்கிற ஒரு அந்த கரும்பை போடாம தீய எண்ணங்களும் தீய செயல்களும் மனமொழி மீனும் மூன்றாலையும் தீயதான் செய்யணும். அதுதான் கடுகுன்னு சொல்றாரு. அது பாடுபட்டீங்களே, பாடுபட்டீர் பயனறீர். அந்த பயனை நீங்க பெற வேண்டாமா? படாது பாடுபட்டு தானே இந்த பிறவி பெற்றிருக்கீங்க. 7 பிறகு அப்புறம் இந்த மனித பிறவி பெற்றிருக்கீங்க. மனித பிறவிலே எத்தனை ஆயிரம் பிறகு யாருக்கு தெரியும்? 1 லட்சம் பிறவியோ யாருக்கு தெரியும்? இத்தனை ஆயிரம் பிறவிகள் பெற்று 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 இந்த மனுஷ தேகத்தை பெற்றுட்டு பாடுபட்டீர் பயனறியீர் பாழ்கரைத்து கழித்தீர். வெள்ளை கரைக்கிற மாதிரி உங்களுக்கு முயற்சி புற ஜீவசக்தி. எதை இறைக்கிறோம்? நம்ம ஜீவசக்தியை இறைச்சிட்டு இருக்கோம். கீழே உயிர் சக்தி உள்ள இருக்கு, அது பூரா இறைச்சிட்டு இருக்கோம். எதனால இறைக்கிறோம்னா அந்த 3 மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை, இந்த 3த்திலேயே பாழ்கரைத்திருத்து கழிச்சிட்டு இருக்கோம். எதை இறைக்கிறோம்? ஜீவசக்தி. அங்க தண்ணி இறைக்கிறான் அவன். உடம்புல என்ன செய்யணும்? ஜீவசக்தி பூரா இறைச்சி பாடாக்கிட்டோம்.
அந்த ஜீவசக்தி இந்த 3 ராசியில விடுறங்கிறதுக்காக தான் அந்த சுடுகாட்டுல ஒரு பானையை அந்த தலைமகன் மேல கொடுப்பாங்க, பணத்தை சுத்தி வர சொல்லுவாங்க. தண்ணி இருக்கும் உள்ள, ஒரு துளையை போடுவான் அந்த நாவித, தண்ணி வெளியில அடிக்கும். அது மண்ணாசி வழியா அந்த ஒரு துளையின் வழியாக அந்த தண்ணி பூரா வெளியில வந்துகிட்டே இருக்கும். அந்த குடம் தான் அந்த உடம்பு. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. நந்தவனம்ங்கிறதா இந்த உலகம், அதுல ஒரு ஆண்டிங்கிறதா அந்த மனுஷன். 4 கூட்டினா 10 மாசமா அந்த தாய் வகத்துல இருந்து வெளியில வந்தான். 4 மாதமாய் குயவனை வேண்டினா அந்த இறைவனை வேண்டி ஒரு மனித பிறவை பற்றி வெளில வந்தான். கொண்டு வந்தான் ஒரு தோண்டிங்கிறதா அந்த உடம்பு. தோண்டினா மண் பானை. இப்படி 4 மாசம் 4 6 சேர்த்து 10 மாதம் நீ அந்த இறைவனை வேண்டி வேண்டி ஒரு மனித பிறவை பெற்றுக்கிட்டு வந்து ஒரு உடம்பை கொண்டு வந்தியே, ஒரு தோண்டியை கொண்டு வந்தியே, ஒரு உடம்பை கொண்டு வந்தியே, அதை கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி, பண்ணாத அக்கிரமெல்லாம் பண்ணி, வாழக்கூடாத குறையெல்லாம் வாழ்ந்து இந்த தோண்டி போட்டு உடைக்கிற மாதிரி இந்த தேகத்தை வீணாக்குறியேன்னு சொல்லி பாடுறாரு ஒரு சித்தர். அது போல என்ன செய்யறாங்கன்னா, அந்த சுடுகாட்டுல அந்த பிணத்தை சுற்றி அந்த தலைமகன் தோல்ல அந்த பானையை வச்சு அது உள்ள நீரால் நிரப்பி அந்த கத்தியால் ஒரு துளை போடுவார். அந்த தண்ணி பூரா சர்ன்னு அடிக்கும் வெளியில. அது என்னன்னா, இந்த மண்ணாசைங்கிற ஒரு இந்த உள்ள இருக்கிற ஜீவசக்தி தோண்டிங்கிறதா அந்த உடம்புல ஏற்கனவே சொன்னேன். இந்த உடம்புல உள்ள ஜீவசக்தியை இப்படி விரயமாக்கினான். டெமான்ஸ்ட்ரேட் பண்றாங்க, செய்முறை பயிற்சி கொடுக்குறாங்க. அடுத்த சுத்து வரப்ப இன்னொரு தொலை போடுவோம். இது பொன்னாசை. இதுல விட்டான் இந்த உடம்பை பூரா. இந்த உடம்பு எதால விட்டான்? மண்ணால விட்டான். முதல்ல இந்த ஜீவசக்தி பூரா வெளியில விட்டான். அதுக்குள்ள பாதி தண்ணி ஆயிடும் அந்த பானையில. 3வது தொலை போடுவான். இது பெண்ணாசை. இதால விட்டான். ஆக ஆல்மோஸ்ட் ஒரு 75 பங்கு தண்ணி பூரா அந்த 3 தொலையால வெளில வந்துடும். அப்புறம் என்ன சொல்லுவானா அந்த நாவிதன், அப்படியே பின்னால அந்த குடத்தை விட்டுருங்க தம்பி, திரும்பி பார்க்காத அப்படியே போங்கன்னுவான். இந்த குடத்தை விட்டா திரும்பி பார்க்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க அப்பா இது போல கீழே படுத்துன்னு இருக்காரு, பணமா படுத்திருக்காரு. இந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசைங்கிற இந்த 3 ஆசைனால இந்த மண்ணுக்குள்ள இருக்கிற தண்ணி வெளியில போற மாதிரி உடம்புல இருக்கிற ஜீவசக்தி பூரா இழந்துட்டாரு. அந்த பானை கிழத்தவன பானை சுக்கு நூறா உடஞ்சி தூளாயிடும். அது போல தேகத்தை விட்டு விட்டு நொறுக்கி விட்டார். இன்னும் மரணமாகி விட்டார். அவரு போல நீ வாழக்கூடாது மகனே, அவர் திரும்பி கூட பார்க்காத, வைராகியத்தோட நீ போ, நீ அந்த ஞானத்தை பெற்றாலும் சொல்றாங்க. உன் தந்தை போல நீ உன் தேகத்தை விட்டு விடாத, திரும்பி பார்க்காத போங்கிறாங்க. அந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்காத. இதுதான் சித்தருடைய ஏற்பாடு. அந்த மரணத்துக்கு சம்பந்தமான நிகழ்ச்சி அத்தனை சித்தருடைய ஏற்பாடு. ஆக இப்படிப்பட்ட தேகம், அதாவது பெருமான் சொல்றாரு யோகானி ஒழுக்கத்துல, இந்த தேகம் போனால் மீண்டும் மனித தேகமே வரும் என்கிற நிச்சயம் இல்லாமையாலும் இந்த தேகத்தை விடக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆக இந்த தேகத்தை ஏன் விடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு பெருமான் இவ்வளவு காரணங்களை சொல்றாரு. இன்னும் 5 காரணம் சொல்றாரு. சொன்ன நேரம் ஆயிடும் இப்போ. ஆக நம்ம சிந்திக்க வேண்டியது, இந்த மனித தேகத்தை அரும்பாடுபட்டு நம்ம தேடி பெற்றிருக்கிறோம். இந்த தேகத்துல உயிர் வேறு, ஆன்மா வேறு. இது வினைகள் உண்டு. ஒரு பிறவிகள் தோறும் வினைகள் தொடர்ந்து வரும். எல்லா கருத்தையும் பார்த்துட்டோம். இது முழுவதும் வேர்நிலை கருத்துகள். அடுத்து இந்த தேகம் எப்படி வருதுன்னு பெருமான் எப்படி சொல்றாரு சிந்திக்கிறதா அடுத்த பாடம். 5 மணித்துடி நான் வேணா எடுத்துக்கிறேன். ஏன்னா 8:30 முடிக்கணும் நம்ம. ஏன்னா இந்த பாடத்தை தொட்ட மாதிரி இருக்கணும். ஆண் பெண் புணர்ச்சினால்தான் தேகம் வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும். தாவரங்களை தவிர இந்த ஓரறிவு தாவரம் இருக்கு பாருங்க, அதுக்கு மட்டும்தான் இந்த ஆண் பெண் புணர்ச்சின்னு இல்லை. அதுலயும் ஆண் பூ பெண் பூலாம் இருக்கு, ஆண் மரம் பெண் மரம்லாம் இருக்கு. அவர்கள் ஒண்ணு ஆண் பெண் புணர்ச்சி இன்பத்தால் புணர்கிற பழக்கம் அந்த உயிர்களுக்கு கிடையாது. அதனால தாவரம் எல்லாற்றிலும் வேறுபட்டிருக்கும். மற்றெல்லாம் குறுக்கால வளரும், மற்ற எல்லா உயிர்களும். தாவரம் மட்டும் நெடுக்கால வளரும். எல்லா உயிர்களும் கார்பன் டை ஆக்சைடை வெளில விடும். தாவரம் மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடை உள்ள எடுத்துக்கும், இந்த கரிமல வாயு. எல்லா உயிர்களுக்கும் ஆக்சிஜன் தேவை. தாவரம் மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஃபேக்டரி இந்த தாவரங்கள் தான். அதுதான் தாவரங்களை பெருமான் ஆதார உயிராக, எல்லா உயிர்களும் வாழ்வதற்காகவே இறைவனால் கருணாகடாட்சியத்தால் உருவாக்கப்பட்ட உயிருங்கிறார் பெருமான். அது நம்ம முதல் பாடத்தினுடைய கடைசியில் நம்ம பார்க்க போறோம் அதெல்லாம். ஆகையினால இந்த தாவரங்களை தவிர மற்ற எல்லா, அந்த தாவரம் மட்டும் மற்ற அறிவுள்ள 2 அறிவு 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு 6 அறிவு உள்ள எல்லாத்திலும் வேறுபாடா இருக்கும். அதுக்கான ஒரு கருத்து சொல்லிட்டு அடுத்து மேல போடுறோம். அதை நான் ஆழமா சிந்திக்க போறது இப்போ. அது முதல் வகுப்புடைய கடைசியில பார்க்கலாம். ஆகையினால இந்த தாவரங்களை தவிர மற்ற எல்லா உயிர்களும் ஆண் பெண் புணர்ச்சினால்தான் உயிரை உருவாக்க முடியும். அது கொசுவா இருந்தாலும் சரி, அரணை பாம்பு பல்லியாக இருந்தாலும் சரி, அது ஒட்டகமோ மாடோ கழுதியோ மனிதனாக இருந்தாலும் சரி, அவள் அத்தனையும் ஒரு ஆண் தேவை, பெண் தேவை. இது இருந்தாதான் இந்த உயிர் உருவாக்க முடியுங்கிறது தான் இதுவரையில் அருளாளர் சொன்னது, அறிவியல் சொன்னது, பெருமான் சொன்னது. அதை
சித்தர் நிலையெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆண் பெண் புணர்ச்சி பண்றது, உடனே ஒரு குழந்தை பிறகு நமக்கு தெரியும் உலகில். ஆனால் நம்ம அறிவுள்ள சித்தர்கள்லாம் வந்து நினைச்சாங்கன்னா இதுலயே பல விதங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆண் பெண் புணர்ச்சி இருந்தாதான் பிறக்க முடியுங்கிற நம்ம நிலை. நம்மளது இன்னும் கொஞ்சம் அபோக்க நிலை நமக்குலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண் பெண் புணர்ச்சியால் மட்டும் குழந்தை பிறந்து வருது. எப்போ கரு கன்ஃபார்ம் ஆகுது அன்னையில இருந்து டாக்டர் நடக்க வேண்டியிருக்கு, வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு, மருந்து சாப்பிட்டே இருக்கும். அது நாட்டு மருந்தோ அது இங்கிலீஷ் மருந்தோ உணவு பத்தியங்கள் அப்ப இருந்தே தோங்குது. இந்த பத்திய முறைகளாலும் மருந்துகளாலும் பலவிதமான புற கருவிகளாலும் ஆண் பெண் புணர்ச்சிக்கு அப்புறம் இந்த கருவை 10 மாதம் சுமந்து பார்த்து ஜாக்கிரதையா மறுபடியும் மருத்துவ உதவியோட தான் இந்த குழந்தை நம்ம பெற்றெடுக்க வேண்டியது. பிறந்ததுல இருந்து மறுபடியும் வைத்தியம், மறுபடியும் மருந்துகள் இருக்கலாம். இது வந்து இதான் நம்ம இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலை. இதுதான் வந்து பிறவிகளிலேயே நம்ம கீழ்மையான பிறவி முறைன்னு நம்ம மெய்யிலார் சொன்னாங்க, வள்ளலாரும் சொன்னார். வள்ளலார் வந்து ரொம்ப பறந்து பேசுறாரு. இதுக்கு வந்து அணுபக்ஷன் பேரு, அபோக்க அணுபக்ஷன் பேரு. அந்த பேர்லாம் அவங்க சொல்ல போறல, கொஞ்சம் மருந்து குடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு மேல வந்து மருந்துகள் இல்லாத ஆண் பெண் புணர்ச்சினாலே ஒரு பரிசுத்தமான குழந்தை பிறக்கிறது சில பேருக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து பக்குவ நிலை, அணுபட்சத்திலே கொஞ்சம் மேலான நிலை. இப்படி சொல்லிக்கிட்டே போறாரு. அடுத்தது ஆண் பெண் புணர்ச்சி இல்லாமலே கூட பிறக்க முடியுங்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் நமக்குலாம். சில யோக மார்க்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அந்த கையினாலே அந்த பெண்ணோட உடம்புல நன்று ஊன்றி பார்த்து தடை கொடுத்தா போதும், கரு உண்டாயிடுங்கிறாங்க. அடுத்த ஒரு நிலை இருக்கு, அதுலயே பக்குவ நிலை. கையால கூட தொட வேண்டியதில்லை, கண்ணுனாலே அந்த உடம்பை ஊன்றி பார்த்தா போதும், பெண்ணோட உடலை ஊன்றி பார்த்தாலே கரு உண்டாயிடுங்க. 10 மாதம் கழிச்சு குழந்தை பிறந்தோம். இதுக்கு மேல ஒரு நிலை சொல்றாங்க, சம்பு பக்ஷன் பேரு. சம்புனா சிவன் பேரு சமஸ்கிருதத்துல. சிவனுடைய அருளால பிறக்கிற குழந்தை இருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் காம இச்சை இருக்கணும். முதல்ல சொன்னதெல்லாம் 2 பேரும் புணர்வது. அடுத்து 2 சொன்னேன், ஊன்றி பார்த்து கையில தடை கொடுக்கணும், அப்போ காம சிந்தனை இருக்கும். கையால் தொடாமலேயே தூரம் நின்றுகிட்டே கண்ணாலேயே ஊன்றிய உடல் அவைகள் முழுதும் பார்த்தாலே போதும், குழந்தை பிறந்தோம், அப்பவும் காம இச்சை இருக்கும். இப்ப நான் சொல்ற சம்பு பட்சங்கிறது சிவனுடைய பட்சம்ங்கிறது முறை, பிறப்பு முறை என்பது பட்சம்னா பிறப்பு முறை. சிவனுடைய பிறப்பு முறைங்கிறான்னு கேட்டீங்கன்னா காம சிந்தனையே வேண்டியது. அவர்கள் முழு யோகிகளாக ஞானிகளாக இருப்பார். கருணின் கடாட்சத்தினால இந்த தாய் வயிற்றில், இந்த மணி வயிற்றிலே இந்த உலகை காக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறக்கலாமே அப்படின்னு நினைச்சாங்கன்னா போதும். நினைத்த மாத்திரத்தில் அந்த பெண்ணுக்கு எதிர நின்று நினைத்தாலே போதும், அவங்க குழந்தை பிறக்கும்.